Welcome to Anu Creations. யூஷுவலாக சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக மஷ்ரூம் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். இதுவும் சப்பாத்தி நான் எல்லாத்துக்கும் நல்ல அருமையான ஒரு சைட் டிஷ். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். மஷ்ரூம், வெண்ணெய், 2 குடமிளகாய் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணது, 3 வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி அரைச்ச விழுது, கொத்தமல்லி, 10 முந்திரி, ஃப்ரெஷ் க்ரீம், தண்ணி தேவையான அளவு, இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 ஸ்பூன் சீரகம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, உப்பு தேவையான அளவு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் வச்சு இப்போது மஷ்ரூம் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். அடுத்தது இஞ்சி, பூண்டு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இது கூடவே இப்போது நம்ம வச்சுருந்த முந்திரியும் சேர்த்து அரைச்சிடலாம். வேணால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடுவோம். இப்போ இதையும் அரைச்சாச்சு. நம்ம மசாலா செய்கிறதுக்கு வெங்காய பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு வாணலியில் கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு, வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இதிலே சேர்த்துப்போம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துப்போம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வேக விட போகிறோம். நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு எதையுமே வதக்கவே இல்லை. எல்லாத்தோட பச்சை வாசனையும் அப்படியே இருக்கும். அதெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு இதை நல்லா வேக விடணும். இது நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா மேலெல்லாம் தெறிக்கும். அதனால் ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் அப்படியே வேக விட்டுடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ பாருங்கள் மசாலா கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்க போகிறோம். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டோம்னாக்கா நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம இன்னும் குடமிளகாயையும் மஷ்ரூமையும் சேர்க்கலை. குடமிளகாயும் மஷ்ரூமும் கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். அதனால் அதை ஒரு தனி வாணலியில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து வதக்கி இதில் சேர்த்துக்க போகிறோம். மஷ்ரூம் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னாக்கா உடஞ்சி போயிடும். அதனால் அதை நம்ம தனியாக ஒரு வாணலியில் போட்டு வதக்கி இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு
இப்போ மஷ்ரூமை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது குடமிளகாய். இது ரெண்டும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுவோம். இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா மஷ்ரூம் வேகும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து வரும். அதிலே இது ரெண்டும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமே தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது மஷ்ரூமும் குடமிளகாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துப்போம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு இதில் அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். மஷ்ரூம் பட்டர் மசாலாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.